ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையை, தவறு செய்வது மனித இயல்பு. ஆனால் அந்த தவறை திருத்திக் கொண்டு உங்கள் பேர் சொல்லும் பிள்ளையாய் வாழ்வேன் சாயப்பா என்று கூறும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? எல்லாம் விரைவில் சரியாகும். மாற்றம் ஒன்றே மாறாதது. உன் கர்ம வினைகளை நீ கழித்தே தீர வேண்டும். காலம் அதன் வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கிறது. உனக்கான காலம் வரும் வரை பொறுத்திரு. அப்போது உன் கை ஓங்கும். உன்னை தூற்றியவர்கள் முன் உன் வாழ்வை நிச்சயமாக உயர்த்திடுவேன். அப்போது அவர்களால் உன்னிடம் நெருங்கவும் முடியாது. நீ பட்ட அவமானங்கள், வலிகள் கொஞ்சமில்லை என்பதை நான் அறிவேன். அவை அனைத்திற்கும் காலம் ஒரு நாள் பதில் சொல்லும். அதுவரை ஆடுபவரின் ஆட்டத்தை பொறுத்திரு. அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாயிரு. அவர்களுக்கெல்லாம் தெரியாது, நீ பலர் கால்களால் மிதிப்படும் புல்லல்ல, ஓங்கி உயர வளரும் மூங்கில் மரமாய் உன் வாழ்வு செழிக்கப் போவதை. கடிக்கும் பாம்பை கூட நம்பிவிடலாம். முன்னால் சிரித்து பேசி பின்னால் அவதூறாக பேசும் உறவு உனக்கு தேவையே இல்லை. நான் தான் உன்னுடன் இருக்கிறேனே. விடியல் காலை எழுவதிலிருந்து இரவு கண்மூடி தூங்கும் வரை வேலை சுமையால் நீ அழுவது நான் பார்க்காமல் இல்லை. இதோ இங்கே வா, என் மடியில் படுத்துக்கொள். மனிதர்களிடம் உன் துக்கத்தை சொல்லாதே. உனக்கு பின்னால் இருந்து ஏளனமாய் சிரித்துவிட்டு போவார்கள். என்னிடம் நிறைய பேசு. நீ என்னை தாயாக நினைத்தால் மயிலிறகால் உன்னை வருடி உன் வலிக்கு மருந்தாக இருப்பேன். என்னை தந்தையாக நினைத்தால் உனக்கு தேவையான சமயத்தில் உன் காரியங்களுக்கு அறிவுரை வழங்குவேன். என்னை நண்பனாக நினைத்தால் உன்னை இறுக கட்டிப்பிடித்து கொண்டு உன் சுமைகளை நான் சுமப்பேன். இந்த பதிவை கேட்ட அடுத்த 10 நிமிடத்தில் உனக்கான ஒரு சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வரும். உன்னை தேடி வரச் செய்வேன். சந்தோஷமாக இரு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன்னருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.